இருக்கலாங்க. ஆனா சம்டைம்ஸ் உங்களுக்குன்னு ஒரு புரிதல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒருத்தனுக்கு அவ்வளவு வேலை இருக்கு, அவ்வளவு பிஸியா தான் இருக்கான். ஆனா நீங்க முக்கியம்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவான். அந்த மெசேஜை நீங்க படிக்க மாட்டீங்க, ரிப்ளை பண்ண மாட்டீங்க. இதுக்கு பேர் திமுறா இல்ல? அந்த மனசை நீங்க புரிஞ்சிக்காததான். யாரும் இங்க வேலை வெட்டி இல்லாம உங்களுக்கு மெசேஜ் பண்ணல. யாரும் உங்ககிட்ட எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக மெசேஜ் பண்ணல. உங்களை தேடுறாங்க, உங்களை நினைக்கிறாங்க, அதுக்காக மெசேஜ் பண்றாங்க. அதுக்கு ரிப்ளை பண்ண கூட முடியாத அளவுக்கு நீங்க பிஸி மாதிரி இருக்கிறீங்களா, இல்ல ஆட்டிடியூட் காட்டுறீங்களா, இல்ல அவாய்ட் பண்றீங்களா? இட்ஸ் ஆல் அபவுட் ப்ரியாரிட்டி. ஒரே வார்த்தையில சொல்லணும், என்னால அவ்வளவு கேரிங்கா இருக்கான்ல, என்னையே பிடிச்சி வந்திருக்கான்ல, அவன் என்ன தேடுறான்ல, மெசேஜ் பண்றான்ல, அப்ப நான் அதுக்கு ரிப்ளை பண்றது கிடைச்சிருக்கும் போது விட்டுட்டு ஒரு நாள் ஏங்குவோம், தனிமையில இருப்போம். அப்போ என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் ரிப்ளை பண்ணுவோம். அவ்வளவு வேலை இருக்கும், ஓடி வந்து பார்த்தான், பிஸியா இருப்பான். ஆனா இருந்தாலும் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். எல்லாமே ஒரு நாள் ரிக்ரெட் பண்ணுவோம். எல்லாம் யோசிச்சு பார்த்துச்ச அப்படின்றது தோணும். நீங்க மாத்திக்காமலே இருங்களே, உங்களை மாத்திக்காதீங்க. ஓகே, பி யூ, பட் யூ வில் ரிக்ரெட் ஒன் டே. அவன் பெருசா ஒன்னும் எதிர்பார்க்கலையே, வெறும் ஒரு டெக்ஸ்ட் ரிப்ளை எதிர்பார்த்தான், ஒரு உண்மையை எதிர்பார்த்தான், ஒரு ட்ரஸ்ட் எதிர்பார்த்தான். நான் காட்டுற அதே கேரிங்க, நான் காட்டுற அதே லவ் கொஞ்சம் எதிர்பார்த்தான் என்கிட்ட இருந்து. அதுதானே நான் கொடுக்க மறந்துட்டேன். ஆனா அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையான ஒரு நாள் ரிக்ரெட் பண்ணுவீங்க.